ஹாய், திஸ் இஸ் மோகன். இன்னைக்கு நம்ம பார்க்குற சம் வந்து அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.8 கொஷின் நம்பர் 1ல் சப்டிவிஷன் 1. ஓகேங்களா? ஸோ இது ஸ்கொயர் ரூட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஷின் என்னன்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12x கியூப் ப்ளஸ் 42x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 9. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2022ல் கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் ரொம்ப ஈஸியான சம் தான். 3 ஸ்டெப்ஸ் தான். இதை நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் 5 மார்க் உங்களுடைய கையில் இருக்கு. சரிங்களா? எந்த கன்ஃபியூஷனும் நீங்கள் ஆகவே தேவையில்லை. ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம எழுதிக்கலாமா? ஓகே, ஸோ கொஸ்டின் எடுத்து எழுதுங்க. எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12x கியூப். கொஸ்டின் எழுதும் போதே அது டிசெண்டிங் ஆர்டர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அசெண்டிங் ஆர்டர்லையும் எழுதலாம், பட் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பெரும்பாலும் ஏன் அசெண்டிங் டிசெண்டிங் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் ரூட் சம்மை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் கண்டிப்பாக ஸ்கொயர் நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதனால் ஸ்கொயர் ரூட் ஈஸியாக வரும். ஓகேங்களா? அதனால் கன்ஃபியூஷனே ஆக வேண்டாம். ஸோ பெட்டர் நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த கொஷினில் வந்து ஃபைண்ட் ஏ பி எம்என் அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். அப்போது அது லாஸ்ட் டேர்ம்ஸாக இருக்கிறதுனால அசெண்டிங் ஆர்டர் சம்டைம்ஸ் சூட்டபிள் ஆகாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், டிசெண்டிங் ஆர்டர்லேயே எழுதி பழகுங்க. ஒரு 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 பேட்டர்ன் வச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம கொஷினில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? எக்ஸ் பவர் 4. இதுக்கு மட்டும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் பவர் 4க்கு ஸ்கொயர் ரூட் என்ன சொல்லியிருக்கேன், எப்பவுமே வந்து அன்னோன் நம்பர்ஸ் வந்தது, இந்த மாதிரி லெட்டர்ஸ் இருந்தது அப்படின்னாவே அது பவரில் ஆஃப் தான் வந்து ஸ்கொயர் ரூட். அப்போ இதோடைய ஸ்கொயர் ரூட் வந்து எக்ஸ் ஸ்கொயர். அவ்வளோதான்டா. ஸோ அந்த ஸ்கொயர் ரூட் என்ன பண்ணணும், நம்ம இந்த லைனுக்கு வெளியே ஒன்று போட்டுக்கோங்க, கோஷன்ட்ல ஒன்று எழுதிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மல்டிபிள் பண்ணால் பவரை ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? எக்ஸ் பவர் 4 ஆட் பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணால் சைன் சேஞ்ச் பண்ணும். இது ப்ளஸ் சைன், இது மைனஸ். அப்போ என்னாகும், கேன்சல் ஆகிடும், 0 போட தேவையில்லை. ஸோ அடுத்து 2 டேர்ம்ஸை கீழே கொண்டு வாங்க. மைனஸ் 12x கியூப் ப்ளஸ் 42x ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இதுக்கு டிவைசர் வேணும் இல்லையா? இதுக்கு டிவைசர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கோஷன்ல என்ன இருக்கோ அதை 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்? 2x ஸ்கொயர். அவ்வளோதான்டா. ஏன் நாங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கோம் அப்படின்னா, இங்கே இன்னொரு டேர்ம் நம்ம எழுதணும். அந்த டேர்ம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, இந்த டிவிடெண்ட்ல உள்ள இருக்க நம்பர்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? மைனஸ் 12x கியூப். இதை இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை இப்போ நம்ம கோஷன்ட்டை 2ஆல மல்டிபிள் பண்ணோம் இல்லைங்களா? இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மால நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ 2x ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறோம். ஸோ இதை டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 1 2s are 2, 6 2s are 12. அப்போ மைனஸ் 6 போட்டுரும். அடுத்து எக்ஸ் கியூபையும் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணும்போது இதில் 3x இருக்கு, இதில் 2x இருக்கு. அப்போ 2x கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? ஒரு எக்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ மைனஸ் 6x. அந்த மைனஸ் 6x நம்ம இங்கேயும் எழுதணும், கோஷன்ட்லையும் ஒரு டைம் எழுதுங்க. சரிங்களா? இப்போ என்ன கடைசியாக எழுதியிருக்கோமோ மைனஸ் 6x எழுதியிருக்கோம். அந்த மைனஸ் 6xால இந்த 2 டேர்ம்ஸையும் மல்டிபிள் பண்ணி இந்த நம்பர் கீழே எழுதுங்க. அவ்வளோதான். பாருங்க, மைனஸ் 6x இன்ட்டு 2x ஸ்கொயர். இங்கே சைன் இல்லைன்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 6 இன்ட்டு 2 12 x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப். அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 6 ஆர் 36 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அவ்வளோதான்டா. புரிஞ்சுதுங்களா? இன்னொரு டைம் சொல்ற பாருங்க. மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 6 இன்ட்டு 2 12 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா இதோடைய பவர் 1, இதோட பவர் 2, 2 ஆட் பண்ண எக்ஸ் கியூப் ஆயிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 6 6 ஆர் 36 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணணும் என்னன்னா, இந்த செகண்ட் பாலினாமியல் இருக்கிற ஒவ்வொரு டேர்ம்னுடைய சைனை வந்து ஆப்போசிட் சைனா மாற்றணும். மைனஸ் 12x கியூப் இருந்தா பிளஸ் 36னா மைனஸ். இப்போ பாருங்க,
minus 12x cube plus 12x cube same number but opposite sign அது cancel பண்ணா 0 ஓகேங்களா அடுத்து 42x square minus 36x square இது plus இது minus தான் subtract பண்ணுங்க பெரிய நம்பர்ல சின்ன நம்பரை subtract பண்ணுங்க 42ல 36 போச்சுன்னா 6 x square அப்படி கொண்டு வந்துருங்க ஓகேங்களா அடுத்து லாஸ்டா இருக்க ரிமைனிங் 2 டேர்ம்ஸ் அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம் minus 36x plus 9 ஓகேங்களா இப்போ இதில் 3 டேர்ம்ஸ் இருக்கு இப்போ இதுக்கான டிவைசர் என்ன அப்படின்னா கோஷன்ட்ல இப்போ 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x இதை நம்ம என்ன பண்ண போறோம் 2ஆல மல்டிபிள் பண்ண போறோம் சரிங்களா மல்டிபிள் பண்ணுங்க 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் 2 இன்ட்டு மைனஸ் 6x அப்படின்னா 2 6 ஆர் முதல்ல சைன் மல்டிபிள் பண்ணுங்க பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 6 ஆர் 12x சரிங்களா இப்போ தேர்ட் டேர்ம் நமக்கு வேணும் சரிங்களா இப்போ இந்த தேர்ட் டேர்ம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் ரஃப் ஒர்க்ல செய்யுங்க இந்த உள்ள டிவைடன்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைசர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணுங்க 6x ஸ்கொயர் டிவைடட் பை 2x ஸ்கொயர் x ஸ்கொயர் x ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும் 1 2s are 2 3 2s are 6 ஸோ என்ன வருங்க ஆன்சர் +3 ஸோ இது கோஷன்ட்லையும் போட்டுக்கணும் சரிங்களா என்ன நம்பர் போட்டீங்க +3 போட்டோம் இல்லைங்களா இந்த +3 எடுத்துக்கிட்டு இதில் டிவைசரில் இருக்கிற ஒவ்வொரு டேர்மையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் மல்டிபிள் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ 3 இன்ட்டு 2 6 3 இன்ட்டு 2 6 எக்ஸ் ஸ்கொயர் அப்படி போட்டுக்கோங்க அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 12s are 36x அடுத்து ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 3 3s are 9 ஓகேங்களா ஸோ அடுத்த ஸ்டெப்பு சப்ராக்ஷன் என்ன பண்ணோம் செகண்ட் பாலினாமியல்ல ஒவ்வொரு டேர்மையும் சைனை சேஞ்ச் பண்ணிக்கணும் சைன் இல்லைன்னா பிளஸ் 6x ஸ்கொயருக்கு ஆப்போசிட் சைன் மைனஸ் மைனஸ் 36னா பிளஸ் பிளஸ் 9னா மைனஸ் 9 இப்போ பாருங்க 6x ஸ்கொயர் மைனஸ் 6x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் மைனஸ் 36x பிளஸ் 36x கேன்சல் ஆகிடும் பிளஸ் 9 மைனஸ் 9 கேன்சல் ஆகிடும் ஒரே ஒரு டைம் கேன்சல் பண்ணி 0ன்னு போட்டுருங்க சரிங்களா இப்போ ஸ்கொயர் ரூட் எழுதலாம் ஓகே நீங்க ஜஸ்ட் ஸ்கொயர் ரூட்னு எழுதியும் ஆன்சர் எழுதிக்கலாம் இல்ல ஃபுல் கொஸ்டினையும் எடுத்து எழுதி ஆன்சர் எழுதிக்கலாம் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12x கியூப் பிளஸ் 42x ஸ்கொயர் மைனஸ் 36x பிளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு கோஷன்ட் என்ன இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 3 சரிங்களா இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் அப்படின்னாவே ஆன்சர் வந்து பிளஸ் ஆர் மைனஸ்ல வரும் அப்படி போடக்கூடாது ஓகேங்களா ஸோ இது வந்து அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன் ஸ்கொயர் ரூட்னா கண்டிப்பா பாசிட்டிவா இருக்கும் அதனால மாடுலஸ் சைன் போட்டுருங்க மாடுலஸ்குள்ளார ஸ்கொயர் ரூட்டை எழுதிங்க ஓகே புரிஞ்சுதுங்களா ஈஸியா 5 மார்க் வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ